தமோ குணம் கருப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது நமக்கு இருக்கிற தமோ குணம் கருப்பை பத்தினது. ஆனா கண்ணன் கருப்புன்னு சொன்னா அவர் தமோ குணமா? அவருக்கு அது கிடையாது. அவர் சுத்த சத்துவம், சத்துவகுணம் மட்டும்தான் உண்டு, வெளுப்பு மட்டும்தான் உண்டு. ஆனா இந்த இடத்துல கருப்புன்னு சொல்லியிருக்கேன்னால் இந்த கருப்பை அப்படி வச்சுக்க வேண்டாம், அப்படியே வேற அர்த்தம் பார்க்கணும். மேகம் கருப்பு, அதனாலதான் கருநீல வண்ணன் கருநீல வண்ணன் வா. கார்மேகம், அடிக்கடி கார்மேகம் காளமேகம். கார்மேகம் என்றால் என்ன? காளமேகம்னாலோ கார்மேகம்னாலோ உலகத்தில் இருக்கிற மொத்த கடல்களுடைய தண்ணீரையும் ஒரே மேகம் குடித்து விட்டு கண்ணங்கரேல்னு இருக்குமா. அதனாலதான் கார் மேகம்ங்கிறா. மேகத்துக்கு எத்தனைக்கு எத்தனை கருப்பு அடர்த்தியா இருக்கோ அத்தனைக்கு எத்தனை அது கார்மேகம். அந்த அடர்த்தியா இருக்கிற அவ்வளவு தண்ணீர் ஊறி இருக்குன்னு அர்த்தம். அப்படிதான் அத்தனை கொட்ட போறதுன்னு அர்த்தம். மேகம் எத்தனைக்கு எத்தனை கருப்பா இருக்கோ அத்தனைக்கு எத்தனை கொட்டும். அதே போல கண்ணனும் கருப்பு. ஏனால் மேகத்துக்கு தண்ணீரை போலே கண்ணனாகிற மேகத்துக்கு கருணையாகிற தண்ணீர். கண்ணனிடத்தில் இருக்கிற தண்ணீர் கருணை, மேகத்திடத்தில் இருக்கிறது தண்ணீர். ஏன் அது கருப்பா இருக்கு? தண்ணீராலே. கண்ணன் ஏன் கருப்பா இருக்கார்? தண்ணீர் போன்ற கருணையாலே. அது தண்ணீர், இவரிடத்தில் இருக்கிறது நீர்மை. நீர்மைனாலே கருணை.